ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடு தான். ஆனால் மண்டே எபிசோட் நிறையா சுவாரஸ்யங்கள் இருக்குன்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போட 2 நாளாக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ப்ரொமோ வேறு வரல. அப்படிங்கும்போது இன்றைக்கான எபிசோட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்த நேரத்தில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் யோசித்து என்னை சண்டை போடுங்க. ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான் என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா காவேரியும் கங்காவும் அங்கே ரூமில் படுத்துக்கிட்டு விஜய் கூட எப்படி காதல் உண்டானுச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கங்கா கிட்ட காவேரி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவுமே சுவாரஸ்யமாக அதை கங்காவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க அந்த ஃபோனை இங்கே கீழே ஹால்லையே டைனிங் டேபிளில் மறந்து வச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் மென்டல் ராகினி வந்து உட்காரும்போது அந்த ஃபோனை பார்த்துடுறாங்க. வழக்கம் போல் ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. விஜய் ஃபோன் பண்ண அந்த கால் ஹிஸ்ட்ரி இருக்குது, அதை வந்து அவங்க டெலீட் பண்ணிடுறாங்க. ராகினி பண்ணுற விஷயம்லாம் பார்க்கவே முடியலங்க என்னால், அந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணுறாங்க. இப்போ காவேரி கீழே இறங்கி வந்து ஃபோனை பார்த்துட்டு ஓஹோ இங்கேயே மறந்துட்டோமான்னு சொல்லி ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. விஜய் ஃபோன் பண்ணலனுமே ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க. அந்த நேரத்தில் ராகினி வந்து காவேரி கிட்ட அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க எடுக்கிறதுலாம். அடுத்து கங்கா கீழே இறங்கி வந்து பார்த்து பேசிட்டு நான் இங்கேயே தூங்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகும்போது இது மாதிரி விஜய் ஃபோன் பண்ணாரான்னு கேட்குறாங்க. விஜய் ஃபோன் பண்ணார், நைட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்க அக்கா கஷ்டப்படக்கூடாது, எதுவும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு. இப்போ கங்கா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து ராகினி இப்போ காவேரி கிட்ட வந்துட்டு போய் சொன்னியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ரொம்ப இரிட்டேட் பண்ணி மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க. காவேரி ஒரு கட்டத்தில் அப்படியே பஸ்ட் அவுட் ஆகி என்னடா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் இங்கே வரக்கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரி இரிட்டேட் பண்ணி பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ராகினி கிளம்பி போயிடுறாங்க. இப்போ பார்த்தா குமரன் வராரு. குமரன் தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அவர் வந்ததுமே கங்கா கிட்ட பேசுகிறாரு. இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ குமரன் சொல்கிறாரு விஜய் காவேரியை ரொம்ப லவ் பண்ணுறாரு, நேசிக்கிறாருன்னு. அதே போல் கங்காவும் சொல்கிறாங்க காவேரி விஜய் ரொம்ப லவ் பண்ணுறாங்க, நேசிக்கிறாங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க ஃபோன் பண்ணியிருப்பாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா விஜய் நைட்டு ஃபோன் பண்ணாருங்கிற விஷயத்த சொல்லிடுறாரு. ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனார், ஆனால் பேசல. அடுத்து இவங்க அம்மா இவங்க பாட்டிலாம் அவர் வீட்டில் இருக்காங்கல்ல, காவேரியோட அம்மா பாட்டி, இவங்களாம் வந்து சந்தேகப்பட்டு இருந்தாங்களா, அந்த விஷயத்துக்கு இவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி போய் சொல்லி அப்படியே சமாதானப்படுத்திடுறாங்க. அடுத்து மறுபடியும் பார்த்தோம்னா அடுத்து கங்கா வந்து குமரன்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் சகலெல்லாம் ஒன்றா இருந்தோம், அங்கே நிவின் வந்தார், வந்து நல்லா ஜாலியாக பேசினார், ஈகோ இல்லாமல் பேசினார் அப்படிங்கிற நிவின் வந்த விஷயத்த சொன்னதுமே பார்த்தா அதுவுமே கங்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த மாதிரி நடந்துச்சான்னு ஒரு மாதிரி ஃபன் மூமெண்ட்டாக இன்றைக்கான எபிசோட்டை முடிச்சிருந்தாலும் எமோஷனலாக முடிச்சிருக்காங்க. ஆனால் அடுத்து இருக்க செம ட்விஸ்ட் ஸ்டோரி இருக்குது. அது சம்மந்தமாக நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.